Remember to keep the Sabbath day or to celebrate the Sabbath day. இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவன்ல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைங்க. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணா உன் ஆயுசு நாட்கள் நீடித்து. அந்த பொண்ணுக்கு என்ன ஆசை? எனக்கு அதே மாதிரி போட, அதான் இச்சையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அதே மாதிரி போட வேணும், எனக்கு அதே மாதிரி போட வேணும். சாட்சியை கைக்கொள், சாட்சியை கைக்கொள், சாட்சியை கைக்கொள் என்று சொல்வதெல்லாம் வேறு ஒன்றுமில்லை, அந்த 10 கட்டளைகளை கைக்கொள். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 119ஆம் சங்கீதம், Psalm 119, முதல் 3 வசனங்களை வாசிப்போம். We shall read first 3 verses. Psalm 119 verses 1 to 3. வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி, டோரா என்ற எபிரேய சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய பிரமாணங்களின்படி, ஆகம விதிகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். His testimonies, அவருடைய சாட்சி கைக்கொண்டு, keeping his testimonies, they are blessed. பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்கள் என்ற சொல் பலமுறை நான் உங்களுக்கு அதை விளக்கி இருக்கிறேன். பாக்கியவான், பாக்கியவான்டா, ரொம்ப பாக்கியம் பெற்றோம், பாக்கியவதி. அந்த பாக்கியம் என்ற சொல்லினுடைய பொருள் விளக்கம், பத விளக்கம், enviably happy, 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது, ஆசீர்வாதமாக இருப்பது. enviably happy. பிரியமானவர்களே, நம்மை பார்த்து 4 பேர் பரிதாபப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது பிரியமானவர்களே, மற்றவர்கள் கைகளாலே காதை பொத்திக் கொள்வார், கைகளாலே வாயை பொத்திக் கொள்வார். அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் பாக்கியவான் என்ற சொல்லினுடைய பொருள். சத்திய சாட்சி, அவருடைய சாட்சியை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளிலே நடக்கிறார். அவருடைய சாட்சிகளை கைக்கொள். என்ன அவருடைய சாட்சிகள்? சங்கீதம் 19:7 மிக அருமையான ஒரு வசனம். Psalm 19 verse 7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அது என்னது கர்த்தருடைய வேதம்? அவர் என்ன சொல்றார்? அங்கேயும் டோரான் போட்டிருக்கு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானது. இட் இஸ் கம்ப்ளீட். It is complete. His testimonies.
அதுக்கு மேலே ஒன்றும் கூட்ட முடியாது, அதில் எதையும் குறைக்க முடியாது. அவருடைய சாட்சிகள் முழுமையானது. பிரியமானவர்களே, பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. கொஞ்சம் பேதை, அவ்வளவு ஞானமாக நடக்க தெரியல, அது பேதையான மனுஷன். அவள் இருக்கிற தெருவழியாக போகிறான், பிறகு அவள் இருக்கிற தெருவழியாக பக்கத்து தெருவழியாக போகிறான், அந்த தெருவழியாக வர்றான், கடைசியில் அடிக்கப்படுற மாடு மாதிரி அவள் பின்னால் போகிறான். சில பேதையான பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க, ஞானமாக நடக்க தெரியல. பிரியமானவர்களே, ஆனால் அந்த கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்ளும்போது அதில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. அதில் ஒன்று பேதையை ஞானியாக்குது. சங்கீதம் 25:10 கூட வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும். அவருடைய சாட்சியை கை கொள்ளது. என்னங்க சாட்சி? சாட்சின்னா என்ன எனக்கும் தெரியல. சில நாளைக்கு முன்பாக பாஸ்டர் மாட்ட கேட்டேன், அவருடைய சாட்சினா என்ன, அவருடைய சாட்சியை கை கொள்றதுன்னா என்ன? அவருடைய சாட்சியை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்னதான்? அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமும். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். சங்கீதம் 93:5 எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். உமது சாட்சிகள், யுவர் டெஸ்டிமனிஸ் ஆர் வெரி ஷுவர். முழுமை உண்மையானது. அந்த உண்மை என்பது பொய் இல்லை என்றதல்ல, ட்ரஸ்ட்வர்த்தி, நம்பலாம். அதை கை கொண்டால் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தான். என் சாட்சிகளை கைக்கொள், வெற்றி உனக்கு. அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார். அந்த சாட்சிகளை கை கொள்ளாமல் போனால் என்ன ஆகுதான்? சங்கீதம் 78:56 வாசிங்க. Psalm 78:56. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ளாமற் போனார்கள். அவருடைய சாட்சிகள், if you fail to keep his testimonies, if you fail to keep his testimonies, அவரை கோபம் மூட்டிடுவீங்க. அடுப்பு மூட்டுற மாதிரி நம்ம ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற தெய்வத்தை கோபம் மூட்டிடுவீங்க. இதை எப்படி ஆசீர்வதிக்கிறது? ஏன்? சாட்சிகளை கை கொள்ளவில்லை. சரி, இப்போ சாட்சி சொல்லிட்டு வர, அவருடைய சாட்சினா என்ன? ஒரு சில காரியங்கள் உண்டு, எல்லாவற்றையும் விளக்க நேரம் இல்லை. மிக முக்கியமான ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யாத்ராகம் எனக்கு நேற்று ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. 25:16 வாசிங்க. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. அதே அதிகாரம் 21 வாசிங்க. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 31:18 கூட வாசிங்க. யாத்திராகமத்தில் சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்திலே கொடுத்தாங்க. சாட்சியை கைக்கொள் என்று சொல்வதெல்லாம் வேறு ஒன்றுமில்லை. அந்த 10 கட்டளைகளை கைக்கொள். அந்த 10 கட்டளைகளின் பேர் தான் வேதத்தில் சாட்சி பிரமாணம். பிரியமானவர்களே, the 10 commandments அது வாசிக்கணும். யாத்திராகமம் 34:28 கூட வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். 10 கற்பனை. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் அநேக கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கற்பனைகளும் நமக்கு தேவை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இங்கே வேதம் என்று நம்ம வாசித்ததெல்லாம் இன்றைக்கு நம்ம வைத்திருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற முழு வேதம் அல்ல.
கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் டோரா முதல் 5 புத்தகங்கள், ஆகம புத்தகங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சாட்சி என்று சொல்லுகிறதெல்லாம் அந்த டோராவில் இருக்கிற குறிப்பான அந்த 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகள் அந்த பலகையில் எழுதப்பட்டது. இந்த 10 கட்டளைகள் இந்த சொல் வேதத்தில் சில இடங்களில் நம்ம பார்க்கிறோம். உபாகமம் குறித்து கொள்ளுங்க, நேரம் இல்லை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூட அந்த 10 கட்டளைகள், இந்த 10 கட்டளைகளுக்கு பேர் தான் சாட்சி பிரமாணம். இந்த 10 கட்டளைகளை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்தவனால அந்த உடன்படிக்கை பெட்டிக்கே பேர் சாட்சி பெட்டின்னு ஆச்சு. தி ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனிஸ், அந்த சாட்சி பெட்டி. பிரியமானவர்களே, இந்த 10 கட்டளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைத்தபடினால அந்த இடத்துக்கு பேரே, இந்த 10 கட்டளையுடைய மதிப்பை பாருங்கள். இன்றைக்கெல்லாம் சிலர் பழைய ஏற்பாடு நமக்கு கிடையாது, இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. அந்த 10 கட்டளைகளை அந்த பெட்டிக்குள்ளே வச்சனால உடன்படிக்கை பெட்டிக்கு பேரே சாட்சி பெட்டின்னு ஆயிடுச்சான். அந்த 10 கட்டளைகள் வைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேரே சாட்சி சன்னதி. சாட்சி சன்னதி. ஏன்? சாட்சி பிரமாணம், சாட்சி எழுதுன அந்த பலகை, அந்த டேப்லெட்ஸ் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கு. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அந்த கூடாரத்துக்கே பேர், அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கே பேர் சாட்சியின் வாசஸ்தலம். சாட்சியின் வாசஸ்தலம். அந்த 2 கற்பலைகள் அந்த பெட்டிக்குள்ளே வச்சதுனால அந்த பெட்டி சாட்சியின் பெட்டி ஆயிடுச்சு. அந்த பெட்டி இருக்கிற இடம் சாட்சியின் சந்நிதி ஆயிடுச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கே பேர் சாட்சியின் வாசஸ்தலம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த அவருடைய அந்த சாட்சிகள், அந்த 10 கட்டளைகள், அதை கை கொண்டு மனதார முழு இருதயத்தோடு அவரை தேடுவோமானா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். சரி, இங்கே இருக்கிற அருமையான பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, எத்தனை பேர் இந்த 10 கட்டளைகள் வேதத்தில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? ரொம்ப வேதனையாக இருக்குல்ல. 10 கட்டளை எங்கே இருக்குன்னே தெரியல. 10 Commandments மூவி தான் தெரியும் நிறைய பேருக்கு. என்ன சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மேலே கேஸ் போடுவோமா? சரி, 10 கட்டளை எங்கே இருக்குன்னு தெரில. எத்தனை பேருக்கு 10 கட்டளை பாராமல் தெரியும்? இங்கே இருக்கிறதுல ஒரு கை கூட உயரக்கணும். 10 Commandments பாராமல் தெரியாதா? சரி, இன்னைக்கு விட்டுறேன். சண்டைக்குள்ளே எதுக்குள்ளே? சண்டைக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லோரும் 10 Commandments படிச்சுட்டு வரணும். சண்டைக்குள்ளே தான். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இல்லை. சண்டே இன்னைக்கு, நாளைக்கு. சரி, பிரியமானவர்களே, யாத்திராகம் 20 குறிச்சிக்கோங்க. 20:1 முதல் 17. யாத்திராகம் 20:1 முதல் 17. உபாகமம் 5:6 முதல் 21. உபாகமம் 5:6 முதல் 21. ஏறத்தாழ 16-17 வசனங்கள். 10 கற்பனைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 கற்பனைகளையும் சுருக்கமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த 10 கற்பனையும் நீங்கள் கை கொள்ளணும். இந்த 10 கற்பனை தான் இயேசு வேதத்தில் 2 கற்பனையாக சுருக்கி சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசு அது புதுசாக சொல்ல, பழைய ஏற்பாட்டிலே அது இருக்குது. இந்த 10 கட்டளையும் நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன். குறிப்பாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை பின்பற்றி, யாத்திராகமம் 20 குறித்து கொள்ளுங்கள். 20:1 முதல் 17. உபாகமம் 5:6 முதல் 21. யாத்திராகம் 20 வருவோம். முதல் கற்பனை, அது வசனம்
1 முதல் 3 வசனத்தில் சொல்லியிருக்கு. முதல் கற்பனை சுருக்கி சொன்னால், என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அதான் முதல் கற்பனை. இங்கிலீஷில் யூ ஷல் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ, இல்லைன்னா பிசைட் மீ. என்னை அன்றி நான் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உதவி செய்வார் நினைக்காம இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க என்னை காப்பாற்றுவாங்க, இவங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. வேறு தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் என்றல்ல, யாரையுமே தெய்வம் மாதிரி நினைக்கக்கூடாது. யாரும் என்னை காப்பாற்றிடுவாங்கன்னு நம்பக்கூடாது. தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, என் தெய்வம் என்று சொன்னால் ஏல், ஏல் பன்மேல ஏலோகிம். இந்த ஏலோகிம் என்பதுக்கு நல்ல ஒரு இது, அதனுடைய ரூட் வேர்ட் எல்லாம். எனக்கு அவர் தான் எல்லாம். Beside him there's nobody to be my எல்லாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள அப்பா அம்மா, கர்த்தருக்குள்ளாக நம்முடைய கையின் பிரயாசம் எல்லாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் தலை அவர் தான். இது முதல் கற்பனை. பிரியமல் 2வது கற்பனை 4, 5, 6 வசனங்களில் வாசிக்கிறோம். 3 வசனங்கள். ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். யூ ஷால் நாட் மேக் அ வர்ஷிப் கிரேவன் இமேஜஸ். நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு. உருவ வழிபாடு நம்முடைய தேவனுக்கு நம்முடைய வேதத்தின்படி தவறு. ஒரு உருவத்தை நம்ம வரைத்து வைத்து அந்த உருவத்தை வழிபடுவது. பிரியமானவர்களே, உருவ வழிபாடு 2வது கற்பனை கை கொள்ளுங்க. ஒரு உருவம் என்று சொல்லும்போது ஒரு ஆயுதம், நம்மெல்லாம் பிரியமான ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் அவங்க ஆயுதத்தை நம்பி தான் வாழ்ந்தாங்க. வேட்டையாடுவதற்கு, தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு, போராடுவதற்கு, சத்துருக்களை அழிப்பதற்கு ஆயுதங்களுக்கு பூஜை செய்தார். அதே போல் சிலுவை ஒரு ஆயுதமாக இருந்தது. அந்த ஆயுதத்துக்கு செஞ்ச பூஜை தான் இன்றைக்கு சிலுவை வழிபாடாக மாறி இருக்கிறது. இந்த சிலுவைக்கு பூஜை செஞ்சது, கும்பிட்டது, சிலுவை வச்சு ஒரு தங்களை பாதுகாத்ததெல்லாம் அந்த காலத்திலேயே இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே பிரியமல்ல ஸ்காண்டினேவியன் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பழக்கம். நம்ம அந்த அடையாளம் கூட இருக்கக்கூடாது. அந்த அடையாளம் கூட நம்ம அந்த சிலுவை பாதுகாக்கும். நம்ம சிலுவை போட்டுக்கணும், ஒரு சிலுவையை தொங்க விட்டுக்கணும். இல்லை இல்லை, அது ஒரு வழிபாட்டினுடைய பகுதி. ஒருத்தர் வேலும்பாங்க, ஒருத்தர் திரிசூலம்பாங்க, கிறிஸ்தவங்க சிலுவைம்பாங்க. வேண்டாம். சிலை வழிபாடு, உருவ வழிபாடு நமக்கு அது அன்றைக்கு பிடிக்கவே பிடிக்கல. ஒரு கிட்டத்தட்ட 633 கட்டளைகள் வேதத்தில் இருக்குது. அதில் இந்த 10 கட்டளைகள் சாட்சி பிரமாணம்னு அழைக்கப்பட்டது. இந்த 10 கட்டளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவோமானா நம்ம பாக்கியவான்கள். நீங்கள் ஏதாவது உருவம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி போகணுன்னா தூக்கி எறிஞ்சிருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சரி, 3வது என்ன? அது ஒரே ஒரு வசனம் தான், 7ஆம் வசனம் மட்டும்தான். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. You shall not take the name of the Lord your God in vain. எழுதிக்கோங்க. 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சும்மா எல்லாத்துக்கும் அப்படியே வாயில் சும்மா சொல்லிகிட்டு இருக்காரு. உட்காந்து ஏசப்பா, எழுமனா ஏசப்பா, அவரை நினைத்து கும்பிடுங்க. சும்மா அந்த நாமத்தை, அதாவது அந்த நாமம் வல்லமை உள்ளது. எப்போதும் அந்த நாமம் உங்கள் உதட்டில் இருக்க தப்பு இல்லை. ஆனால் பயன் இல்லாமல் அந்த நாமத்தை உச்சரியாதீங்க. நான் விளக்கி சொல்ல இப்போ நேரம் இல்லை. கச்சித்தமாக நான் முன்பு ஒரு முறை நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிறேன்.
கச்சிதமானால் இன்னொரு முறை உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். 4வது பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரம் 4 வசனங்கள், 4 verses, 4 வசனங்களில் விளக்குறார். என்னது 4வது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைக்க ஆசரிக்க நினைப்பாயாக. ரிமெம்பர் டு கீப், இல்லைன்னா டு செலிப்ரேட் த சாபத் டே ஹோலி. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பிரியமானவர்களே, மற்ற கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த நினைப்பாயாகங்கிற வேர்டு இல்லை. கொலை செய்யாதிருக்க நினைப்பாயாக, இல்லைன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருக்க நினைப்பாயாக அப்படின்னு இல்லை. இந்த ஒன்றுக்கு மாத்திரம்தான் remember to keep the Sabbath day or to celebrate the Sabbath day holy, பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த ஒரு கட்டளைக்கு மாத்திரம்தான் 4 வசனம் அவ்வளோ லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஏன்னா இதை நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்க மறந்து போயிடும். அதனால தான் நினைப்பாயாக, அது நினைவிலே வச்சுக்கோ. அந்த ரிமெம்பர் என்ற சொல் பெர்பச்சுவலி கண்டினியூஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ல. எப்போதுமே நினைவில் இருக்கணும், 7 நாளும் நினைவில் இருக்கணும், 24/7 நினைவில் இருக்கணும், மறந்து போயிடக்கூடாது. அன்றைக்கு மாத்திரம் நினைப்பதல்ல, நான் ஓய்வு நல்லா பரிசுத்தமாக ஆசரிக்கணும், நான் ஓய்வு நல்லா பரிசுத்தமாக ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்கிறது பின்னால் பார்ப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது 4வது கட்டளை. இதுக்கு மாத்திரம் 4 வசனங்கள் செலவிடப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 4 கட்டளைகளுக்காக மாத்திரம் 11 வசனம் போயிருக்கு. மீதி 6 கட்டளை. அந்த 6 கட்டளைகளுக்காக 6 வசனம், 17 வசனத்தில் 11 வசனம் இந்த 4 கட்டளைகளுக்காக தான். எவ்வளோ முக்கியம்னு பார்க்குறேன். மீதி 6 கட்டளைகளுக்காக 6 வசனம். அதில் 4வது கட்டளைக்கு மாத்திரம் 4 வசனம். நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற காரணம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். இந்த சாட்சிகளை கை கொள்ளுங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நிறைய நன்மைகள் இருக்கு. பிரியமானவர்களே, நேரம் தாண்டி கடந்து போவோம். 5வது, அந்த ஓய்வு நாளை பற்றி நேரம் தான் பின்னால் சொல்கிறேன். 5வது 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த ஒரே ஒரு கட்டளைக்கு மட்டும்தான் ஒரு ப்ராமிஸ் சேர்ந்துருக்கு. வாக்கு தத்தமுள்ள ஒரே ஒரு கற்பனை, முக்கியமான கற்பனை. இதை செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும். என்ன கிடைக்குங்க? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணால் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண ஆனர், ஒருபோதும் அவங்களை ஏற்று நிற்காது. அதுக்கு விளக்கம் புதிய ஏற்பாடு சொல்ல, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி. ஒருவேளை தாயோ தகப்பனோ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய சொன்னால் கீழ்ப்படியாது. சத்தியத்தை நிமித்தமாக தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக தகப்பனை எழும்பலாம். சத்தியத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டிலலாம் அந்த சகோதரி வசனத்துக்கு கீழ்ப்படிது. வயதான பிறகு மேஜரான நேரத்தில் வசனத்துக்கு கீழ்ப்படிதான் நகையை கலட்டுறாங்க, வீட்டில் அடிக்கிறாங்க. இல்லை, நான் அப்படி தான் நிற்கிறேன். ஒரு பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான். அப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறேன், சொத்து கிடையாதுங்க, நான் போகிறேன். சாது சுந்தர் சிங் வீட்டை விட்டு வெளியே வந்தார். பிரியமல்ல, சத்தியத்தின் நிமித்தம் சில பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், அந்த வேளையிலும் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக ஜெபிக்கும் போது அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட வாய்ப்பாக இருக்குது.
மற்றபடி எல்லா விதத்திலையும் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அகால மரணம் வரக்கூடாது. அகால மரணம் என்றால் காலம் தப்பி மரணம் வரக்கூடாது. ஒரு நிமிடம் கூட முன்னால் இருக்கக்கூடாது. பிசாசினுடைய கிரியை பிசாசு மேற்கொள்ளக்கூடாது. ஒன்றே ஒன்று செய்யுங்க, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. அந்த காலம் இந்த காலம்னு சொல்லாதீங்க. அந்த காலத்துலேயும் கீழ்ப்படையாதவங்க இருந்தாங்க. பிரியமானவர்களே, அவங்க வனாந்திரத்தில் இருக்கும்போதே கீழ்ப்படியாதவங்க இருந்தாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருந்தால் சபையை நடுவே கொண்டு வந்து கல்லெறிஞ்சு கொல்லுங்க அப்படிலாம் பைபிளில் போட்டிருக்கு. அப்படியானா கீழ்ப்படியாத பிள்ளைகள் அன்றைக்கே இருந்தாங்க. இந்த காலம் அந்த காலம்லாம் இல்லை. எல்லா காலத்திலையும் பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளும் இருந்தாங்க. தேவ நாம மகிமைக்காக இதை நான் சொல்கிறேன். தேவ நாம மகிமைக்காக இதை சொல்கிறேன். எங்கள் அப்பா முன்னால் அவங்க நிற்கும் போது நான் உட்கார்ந்து பேசின நாள் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்கும்போது நான் உட்கார்ந்து எங்கள் அப்பாட்ட பேசினதில்லை. பிரியமானவர்களே, ஒரு நாளாகிலும் எனக்கு என் நினைவாற்றலின்படி எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை. ரட்சிக்கப்படும் முன்னாலே ஏதோ ஒரு இந்த உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். அது என்னன்னு என் நினைவில்லை, ஆனால் இந்த உதாரணம் சொல்லுவேன். நான் வெளியே எனக்கோ நடந்திருக்கலாம், மறந்துட்டேன். நான் வெளியே போகும்போது எங்கள் அப்பா கொடை எடுத்துகிட்டு போன்னு சொன்னான். அதெல்லாம் மழை வராது டாடி, நான் தேவையில்லை டாடி அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா கொடை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னால் கொடை எடுக்காமல் வாசலை தாண்ட முடியாது. என்னால் முடியாது. எங்கள் அப்பா திட்டினதில்லை, அடித்ததில்லை. நான் மாத்திரமில்லை, என் குடும்பத்தில் எல்லாரையுமே நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலம் இருக்குது. பிள்ளைகள் உங்கள் பெற்றோர் அந்த காலத்தில் நீதிமொழிகளே தாயை பார்த்து இப்படி பேசாத, தகவனை பார்த்து இப்படிலாம் பேசாதன்னு ஏன் சொல்லியிருக்கேன்? அன்றைக்கே இந்த பிள்ளைங்க இருந்தாங்க. அன்றைக்கும் பெற்றோரை மதியாத பிள்ளைங்க இருந்தாங்க. பெற்றோருக்கு அறிவில்லைன்னு சொல்கிற பிள்ளைங்க அன்றைக்கும் இருந்தாங்க. அதனால் இது அந்த காலம் இந்த காலம் இல்லை. எந்த காலத்திலேயும் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாக்கியவன்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைங்க. உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. அவங்க உங்களை மாதிரி ஒரு வேளை கான்வென்ட்டில் படிக்காமல் இருக்கலாம். இங்கிலீஷ் பேச தப்பாக அவங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கலாம். இந்த சூவியும் டையும் போட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். உங்களை படிக்க வைக்கிறதுக்காக அவங்க கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணி பழகுங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைங்க. பிரியமானவர்கள், 6வது கொலை செய்யாதிருப்பாயாக, யூ ஷால் நாட் மர்டர். 7வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, யூ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி. பிரியமான இதுக்கு தான் அன்றைக்கி அடல்ட்ரின்னு அவங்களுக்கு முழுமையாக விளங்கட்டாலும் இந்த சாட்சிகளுக்கு தான், இந்த கட்டளைகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுத்தார். திருமண உறவுக்கு வெளியே, அப்பார்ட் ஃப்ரம் த வெட்டிங் ரிலேஷன்ஷிப், திருமண உறவுக்கு வெளியே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தா, அதே போல் ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தால், கணவனாக இச்சையோடு பார்த்தால் அதற்கு பேர் விபச்சாரம். கல்யாணம் கட்டின பிறகு ஒரு பெண்ணை பார்த்தா கள்ளக்காதல். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்த்தா நல்ல காதலா? ரெண்டுமே கள்ளக்காதல். திருமணம் என்ற உறவுக்கு வெளியே. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, திருமணத்துக்கு முன்பாக உள்ள காதல் வேதத்தின்படி அங்கீகரிக்கப்பட்டதல்ல. யாக்கோபு காதலிச்சிருக்கிறான், சிம்சோன் காதலிச்சிருக்கிறான். அது வேதத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றல்ல. தேவனால் குறிக்கப்பட்டது. ஒரு பரிசுத்த விவாகமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை காத்துக்கொண்ட கர்த்தரை நான் என்னை தாழ்த்தி நன்றியோடு கூட துதிக்கிறேன். திருமணம் என்ற ஒன்று இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, அது கல்யாணம் ஆகியோ ஆகாமலோ காதலிக்கிறது விபச்சாரம்.
அது ஒரு இச்சையோடு என்றால் ஒரு கணவன் என்ற நிலையிலே, மனைவி என்ற நிலையிலே பார்ப்பது, பேசுவது, பழகுவது. இன்றைக்கு ஒருவேளை ப்ரீமேரிட்டல் செக்ஸ் தப்பு இல்லை என்று சொல்லுகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தின்படி அதை செய்யாத. திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆண் ஒரு பெண்ணை, ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவது வேதத்தின்படி தவறு. கண்டிப்பாக அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பாக அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரால் குறிக்கப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு முன்னால் இப்படி பார்த்துட்டாலே அதுங்க. வேதனையோடு நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, திருமணம் ஆன பிறகு விபச்சாரம் செஞ்சால் அதுக்குரிய தண்டனை கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். அதே போல் திருமணம் ஆவதற்கு முன்பாக அப்படி அவங்க பழகுனா அதுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? இது கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். அதுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நீ யாரோட பழகுனாயோ அவங்கள தான் கட்டி தொலைக்கணும். அதான் தண்டனை. அவ என்ன ஆயிடுது? உன் வாழ்க்கையில் தேவ தீர்மானமே நிறைவேறாமல் போயிடுது. வாழ்நாளெல்லாம் ஒன்று நீ வாழணும், இல்லைன்னா வாழாமல் வாழ்க்கையை முடிக்கணும். தண்டனை அது. தண்டனை. நீ யாரை விரும்பின, யாரோட அப்படி பழகினி அவங்கள தான் கட்டி தொலைக்கணும். இது கல்லிருந்து கொல்லப்படணும். அதுக்குரிய தண்டனை அவங்கள கட்டி தொலைக்கணும். வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படு. இது கல்லெறிஞ்சு கொல்லப்படுறதே பெட்டராக இருக்கும் போல இருக்கு. யாரோ ஒருத்தரை காதலிச்சு விரும்பி தேவ சித்தம் இல்லாமல் வாழ்நாளெல்லாம் அவங்களோட சாகிறத விட பயங்கர பிரியமானவர்கள். தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடும். முற்றுமாய் ஒருவேளை கர்த்தர் ரட்சிக்கும் போது மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். கெட்டுப்போன ஒரு பாத்திரத்தையும் கூட கர்த்தர் புதிதாக வணைய கர்த்தர் தயவு பெருத்திருக்கிறார். அதனால் ஒருவேளை காதலித்து திருமணம் பண்ணினவர்கள் உங்களுக்கு கர்த்தர் மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8வது, களவு செய்யாதிருப்பாயாக. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இன்னொருத்தருடைய பேர் புகழை திருடுவது கூட திருடுவது தான். யாருக்கோ உள்ள பேர் போல நம்ம எடுத்துக்கிறது கூட ஒரு விதத்தில் களவு தான். சரி, 9வது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்யா ஒரு காரியத்தை சொல்லாதீங்க. கர்த்தர் பொய்யை அருவருக்கிறார். நம்ம பொய்யை குறித்து கடந்த நாட்களில் விளக்கமாக படித்தோம். 10வது, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக. உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கும். சிலர் பேசும்போதே சாதாரணமாக, பிரதர் உங்களுக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்கல, உன் மனைவிட்ட அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் அவனுக்கு கிடைக்கலையே, உனக்கெல்லாம் கிடைச்ச வீட்டுக்கார மாதிரி எனக்கு கிடைக்கலம்மா, உனக்கு கிடைச்ச அப்பா அம்மா நல்லவங்க. பிறன் பொருள் வீட்டை இச்சிக்கிறது, பிறனுக்கு இருக்க பொருளை இச்சிக்கிறது. அவங்க ஒரு பேனா வச்சுன்னா அந்த பேனால் ஒரு இச்சு. பெரிய அன்பா அப்படி ஒரு பொருள் நமக்கு வேண்டும் என்று நினைப்பது நான் தவறு என்று சொல்லலை. இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. மை நீட், மை வாண்ட், மை லஸ்ட், என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, இச்சை ரொம்ப கேவலமானது. எனக்கு தேவை இருக்க தப்பே இல்லை, அது கிடைச்சா நல்லதுன்னு விரும்புகிற தப்பு இல்லைன்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்படி ஒன்று கிடைச்சா நல்லது அப்படின்னு விரும்புகிறது தப்பு இல்லை. ஆனால் அதன் மேலே இச்சை வைப்போம் என்றால், பிரியமானவர்களே, அது தேவனுடைய சாட்சியின் பிரமாணத்துக்கு விரோதமான. இந்த 10 தான் 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ கட்டளை இருக்கு. இந்த 10 கட்டளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கை கொள்வீர்களேயானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. இந்த 10 கட்டளைகளையும் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளையும் சுருக்கி 2 கட்டளைகளாக ஒரு
கன்சைஸாக இரத்தின சுருக்கமாக சொல்லப்பட்டது தான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. முதலாம் கற்பனை. அதில் என்னெல்லாம் அடங்குது? அவரை தவிர வேறு தேவன் வேண்டாம், வேறு சொர்பத்தை வணங்கக்கூடாது, தேவனுடைய நாமத்தை வீணியில் வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும். இந்த நாளும் அதில் அடங்கிடுச்சு. உன்னை நேசிக்கிறது போல இல்லை, அப்படியே முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ என்ன செய்வோம்? அப்பா அம்மாவை கனம் பண்ணுவோம், பொய் சாட்சி சொல்ல மாட்டோம், பிறனுடைய பொருளை இச்சிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, அந்த 6 கற்பனையும் நம்ம கை கொண்டோம். எது முக்கியமானது? 2 முக்கியமானது. இந்த 10 கட்டளை எது முக்கியம்? இது முக்கியம் அது முக்கியம்லாம் இல்லை. இந்த 10 கட்டளையில் எது முக்கியம்? தேவனிடத்தில் அன்பு கூறு, மனுஷனிடத்தில் அன்பாயிரு. இறை கடமைகளை நிறைவேற்று, சமுதாய கடமைகளை நிறைவேற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, குறிப்பாக பிள்ளைகள் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த 10 கட்டளையில் நிறைய பேர் செலவழிக்க மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க, பிறன் பொருளை இச்சிக்க கூட மாட்டாங்க. ஆனால் எளிதாக நம்மில் அநேகர் மீறுகிறது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்காம போவது. இந்த 10 கட்டளைகளையும் கொடுத்த தேவன் மலையில் மோசையோடு கூட திரும்ப பேசுகிறாரு. பேசி முடித்து எல்லாத்தையும் ஒரு டேப்லெட்டில் அவர் கையாலே எழுதி கொடுக்குறாரு. திரும்ப கடைசியாக எப்போ சொல்ல, கடைசியாக என்ன சொன்னார்? எல்லாத்தையும் டேப்லெட்டில் எழுதி கொடுக்கும்போது கடைசியாக யாத்திரை 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வச்சுக்கிறமே வாசிங்க. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாருங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக நான் மறந்துடக்கூடாது, பார்த்தீங்களா? கடைசியாக ஒன்று சொல்லி விடுவோம், அதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். நீங்கள் இட்ஸ் அ மஸ்ட், என்னுடைய சாபத்தை நீங்கள் ஆசரிக்க வேண்டும். எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமாக ஆசரிக்கணும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. அப்படி நீங்கள் அதை ஆசரிக்கும் போது தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், உங்களை எனக்குன்னு செப்பரேட் பண்ணுற கர்த்தர். உங்கள் ஸ்கூலில் தெரியும், இவன் சண்டே வரமாட்டான், இவன் ஓய்வு நாளில் இந்த மேட்சுக்கு வரமாட்டா, தெரியும். இவன் செப்பரேட். நீங்கள் கொலை செய்யாத இருக்கிறதுனால இல்லை, எல்லோரும் கொலை செய்ய மாட்டாங்க. இன்னும் சில காரியங்களை பார்க்குறாங்க. ஆமாம், இந்த பிள்ளை இந்த மாதிரி லவ்லாம் அலையாது, கிளாஸை கட்டடிச்சிட்டுலாம் சுற்றாது, பார்க்குறாங்க. செப்பரேட். எல்லாவற்றுக்கு மேலே கர்த்தருடைய நாளை நீங்கள் முக்கியப்படுத்தும் போது அந்த தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று பிற மக்கள் அறிந்து கொள்வார்கள். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி. இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும். பிரியமல்ல, கொலை செய்யாது இருப்பாயாக, எனக்கு உங்களுக்கு அடையாளம். களவு செய்யாது இருப்பாயாக, எனக்கு உங்களுக்கு அடையாளம்னு சொல்லலை. எனக்கும் உனக்கும் ஒரு சைன், ஒரு டோக்கன். நீ என்னுடையவன் அப்படிங்கிறதுக்கு என்ன டோக்கன்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது. ஓய்வு நாளில் ஓய்ந்திருப்பதல்ல, அதை ஆசரிக்கணும். அதில் ஏதோ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடு. பைபிளில் போட்டிருக்கு. பிரியமானவர்களே, என் ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன். இது யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னாரா? மனுஷன் சொன்னானா? ஆண்டவர் சொன்னாரா? மனுஷன் சொன்னானா?
ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். பிரியமானவர்களே, நீங்கள் கொலை செய்கிறீங்களோ இல்லையோ, அவன் அறுப்புண்டு போவான் அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தான் சொல்கிறாரு. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி கை கொள்ள கடவர்கள். இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லையா? ஏசு என்ன சொன்னார்? மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை. இந்த ஓய்வு நாளே மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அவன் சரீர பிரகாரமாக ரெஸ்ட் எடுப்பதற்காக அல்ல, அவன் ஆத்துமாவை வாழ வைப்பதற்காக. ஓய்வு நாளை ஆசரிக்கணும், பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ஆனால் என்ன செய்யணுமோ செய்யணும், அதெல்லாம் வேதத்தில் தெளிவாக இருக்கு. இறக்கம் செய்யணும், கழுதையை தூக்கி விடணும், சத்துருடைய கழுதை விழுந்து கழுதா கூட தூக்கி விடணும். வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, ஆசரிங்க. ஆனால் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவதற்காக அதை ஆசரியுங்க. உங்கள் ஆத்மா வாழுகிறது போல தான் நீங்கள் வாழ முடியும். 6 நாள் உங்கள் வேலை செய்யுங்க, ஒரு நாள் உங்கள் ஆத்மாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, நீங்கள் சுகித்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, இது நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவீர்கள். 17ஆம் வசனம். அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். பெரிய மலை எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு ஆண்டு கணக்கிடப்படுது, சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு மாதம் கணக்கிடப்படுது. 2 வித்தியாசம். மாதம் என்பதே மந்த், 3லேருந்து வருது. ஆனால் இந்த வாரங்கிறது எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரில. நீ வரலாற்றில் படிச்சிருப்பீங்க, பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்ச உடனே பிரியமானவர்கள் இந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் எல்லாத்தையும் அவங்க பிரெஞ்சு சிஸ்டத்துக்கு மாற்றினாங்க. 10 10 10 அங்குலம், அடி, பவுண்டு எல்லாத்தையும் 10 10 10ன்னு மாற்றினாங்க. அப்போ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஃப்ரெஞ்ச் சிஸ்டத்தில் என்ன பார்த்துனாங்க, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து வாரத்துக்கு 10 நாள்னு வச்சுக்கோங்க, ஏன் 7 நாள்னு வைக்கணும், வாரத்துக்கு 10 நாள்னு வச்சுக்குவான்னாங்க. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஏன் வாரத்துக்கு 7 நாள் யாருக்குமே தெரியாது. எல்லா மதத்துலேயும் அது இருக்குது. யூதர்கள் 7 நாளில் ஒரு நாள் அவங்க ஜபாலயத்துக்கு போகிறாங்க. இந்துக்கள் 7 நாளில் ஒரு நாள் அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. முகமதியர்கள் 7 நாளில் ஒரு நாள் தொழுகை வைக்கிறாங்க. ஏன் இந்த 7 நாளில் ஒன்று? நம்ம வேதம் மாத்திரம்தான் 7 நாளில் அந்த 7 நாளை குறித்து ஏன்னு சொல்லியிருக்கு. சயின்டிஃபிக்காக அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை. ஆனால் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறாங்க. நம்ம உடல் அமைப்பே அப்படிதான் இருக்குது. நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துவதற்கு வாரத்து 7 நாளில் ஒரு நாள் நம்ம கர்த்தருக்காக செலவிட வேண்டியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வாசியுங்கள் 18ஆம் வசனம். சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதான் கடைசி ஆண்டு சீனாய் மலையில் மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு தடவை சொன்னது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 10 கட்டளைகள் கொடுக்கும் முன்பாகவே யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்தில் அவங்க ஏலிம்லேருந்து வந்தபோது மன்னாவை கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ 6 நாள் அந்த மன்னா சேர், 6ஆம் நாள் டபுளாக சேர்த்துக்கோ, 7ஆம் நாள் சேர்க்காது. 16 அதிகாரம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த 10 கட்டளைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கை கொள்ளுங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. குறிப்பாக
பிரியமானே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்வு எழுது புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? முதலாவது கற்பனை என்னது பிள்ளைங்க சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக. இன்னைக்கு வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ரெண்டாவது கற்பனை, விக்கிரகத்தை வணங்க வேண்டாம். மூணாவது கற்பனை, அவளுடைய நாமத்தை வீணில். நாலாவது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாய். ஐந்தாவது கற்பனை, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய். ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, 9, 10வது பிறனுடைய பொருளை இச்சை. இதில் வாக்கு தத்துவம் உள்ள கற்பனை எது? எந்த கற்பனை ஒருபோதும் நினைந்து போகக்கூடாது, எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய கற்பனை எது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாய. இந்த சாட்சிகளை கை கொள்ளும்போது பாக்கியவனாக இருப்பாய். என்னென்ன பாக்கியம் கிடைக்கும்? இன்னொரு நாள் உங்களோடு கூட அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கி இந்த சாட்சினா என்ன, உம்முடைய சாட்சியை கை கொள்ளுதுன்னா என்ன அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டேன். விசேஷமாக பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுங்க. பெரியமலை பெற்றோரை கனம் பண்ணுங்க, பொய் சொல்லாதீங்க. பெற்றோர்கிட்ட குறிப்பாக பொய் சொல்லாதீங்க, அவங்க டீச்சர்ஸ்கிட்ட பொய் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த நாமத்தை உங்களிலே மகிமைப்படுத்துவார். இந்த வேளையில் அருமையான பிள்ளைகளுக்காக சபையாராக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில எல்லா கற்பனைகளையும் பிள்ளைங்க முழுமையாக பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக மிக முக்கியமாக மறக்காமல் நினைவைத்து கொண்டே இருக்க வேண்டியது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினையுங்கள். அதனால் ஒரு நிறைய நன்மைகள் இருக்குது. அப்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் போது கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கு, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஏறி வர பண்ணுவார். எனக்கு கர்த்தர் செய்து தெரியும், எங்கள் பிள்ளைகளுக்கு செய்து நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கு, இந்த சாட்சிகளை நீ கை கொண்டு உன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தால் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார். தாவீதுகிட்ட சொல்லுவார், நீ இந்த சாட்சியெல்லாம் கை கொண்டு உன் பிள்ளைக்கு போதித்தனா இந்த சிங்காசனத்தில் இருக்கிறவன் இல்லாமல் போவதே இல்லை. அதை கை கொண்ட பிள்ளை தாம் பிள்ளைக்கு போதிக்கணும், அப்போ அது நிலைத்திருக்கும். அது தாம் பிள்ளைக்கு போதிக்கணும், சந்ததி சந்ததியாய் நிலைத்திருக்கும். உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. டீச்சர்ட்டையோ இல்லைன்னா பேரண்ட்ஸ்டையோ எந்த காரணத்துலையும் போய் சொல்லாது. மற்றவர்களை போல் நம்ம வெற்றி வாழ்க்கை வாழணும்னு விரும்புங்க. ஆனால் மற்றவங்க போட்டிருக்கிறது நமக்கு வேணும், அதை எப்படியாவது நம்ம எடுத்துக்கலாம், எனக்கு அப்படி இல்லையே அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். பிறன் பொருளை இச்சையாதிருங்க. ஒரு காரியம் எனக்கு சொல்லணும்னு தோன்றது சொல்லி நான் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தொழிலதிபர் அந்த காலத்தில், அவருக்கு ஒரு நாள் வருமானமே 10,000 ரூபா இருக்கும். ஒரு நாள் வருமானம் 10,000 ரூபா இருக்கும். அவர் திருமணத்துக்கு தன்னுடைய மணவாட்டிக்கு 20,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தார். இன்னொருத்தன் அவன் சாதாரண வேலை செய்கிறான். அன்றைக்கு அவன் சம்பளம் 6,000 ரூபா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆசை, எனக்கு அதே மாதிரி புடவை, அதான் இச்சை, நீங்கள் இச்சையை புரிந்து கொள்வதற்கு ஆசை, எனக்கு அதே மாதிரி புடவை வேணும், எனக்கு அதே மாதிரி புடவை வேணும். அந்த தொழில் அதிபருக்கு 20,000 ரூபா புடவைங்கிறது ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் சம்பளம். அதை பார்த்து இவளும் எனக்கு அந்த 20,000 ரூபா புடவை வேணும்னு கேட்டான்னா இவளுக்கு 4 மாத சம்பளம், கிட்டத்தட்ட 100 நாள் சம்பளம். வாழ்க்கை உருப்படுமா? நமக்கு என்ன இருக்கோ அதில் சந்தோஷம். இந்த பிறன் பொருளை இச்சிப்பது என்பதை விளக்குவதற்காக சொன்னால் யோசித்து பாருங்க. எனக்கு அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இல்லை, நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்.
ஐயா 2 லட்சம் ரூபாய்க்கு நான் சூட் போட விரும்பலாமா? பிறன் பிள்ளைங்க தீர்மானம் பண்ணுங்க. அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள மாதிரி இருக்கணும். இல்லை, என் குடும்பத்தில் எப்படி கொடுக்காங்களோ அப்படி இருக்கணும். பெற்றோரும் பிள்ளைகளை வளர்க்கும்போது ஞானமாய் வளருங்க. பிரியமானவர்களே, விபச்சாரம் என்பது திருமணம் என்ற உறவு இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவது, ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவது. உங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. ஏற்றவில்லை கர்த்தர் தம்முடைய தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடங்களில் எழும்பினாங்க. புதிய கல்வியாண்டை தொடங்குறவங்க, ஸ்கூலில் காலேஜில் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், புதிய கல்வியாண்டை தொடங்குகிற பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வெள்ளம் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைங்க உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டெஸ்டிமனிஸ் என் வாழ்க்கையில் நான் கைக்கொள்வேன், என் வாழ்க்கையில் நான் கைக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. அன்பின் இயேசுவே, நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் அடிமை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சாட்சிகளை தங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் கை கொள்ள உதவி செய்யும். இந்த 10 கட்டளைகளை இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் கை கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. முழு இருதயத்தோடு உண்மையில் அன்பு கூற, முழு இருதயத்தோடு மற்றவர்களிடத்தில் அன்பு கூற இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விசேஷமாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க அன்பின் இயேசுவே, பாலியல் தவறுகளுக்கு தங்களை விலைக்கு காத்துக்கொள்ள அப்பா, பெற்றோரை கனம் பண்ண உமக்கு முன்பாக உண்மை உத்தவமாக இருக்க இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தார். கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் பிள்ளைகள் திருவசனத்தை பிடித்து கொண்டு கலங்குற விளக்குகளாய் காணப்படட்டும். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாட்சிகளை கை கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஐயா. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.